பிரைஸ் பீ டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஃபுல்ல இந்த சங்கீத வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் 82ஆம் சங்கீதத்தை படிச்சிருப்பீங்க. அதிலிருந்து சில காரியங்கள் நாங்கள் தியானித்து வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? குட். ஸோ நம்ம முதல் வாரங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டோம்னு சொன்னால், இந்த சங்கீதம் ஆசாவின் சங்கீதம். ஆசாவை வந்து தன்னுடைய நாட்களில் நடக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து ஒரு மன கிளேசத்தோடு ஆண்டவரே எனக்கு நியாயம் விசாரியும், தேவ சபையில் தேவன் எழுந்தரலன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறார். அது என்ன நமக்கு குறிக்கிறதுன்னு சொன்னா, தேவனுடைய அந்த சட்ட முறைகளில அது வந்து உலக பிரகாரம சட்டம் வந்தாலும் ஆவிக்குரிய சட்டம் வந்தாலும் அது எல்லாவற்றுக்கும் தலைவன் அந்த தேவன் தான். அண்ட சராசங்களை உருவாக்கினவர் அவர் தான். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தன் அவர் தான். ராஜரீகம் செய்கிறவர். அவர் சிங்காசனத்தை சாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறன்னு கவனித்து வருகிறோம். அதனாலதான் ஆசாப் என்ன சொல்றாருன்னா, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிற குழப்பங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் சூழல் மத்தியில என் தேவனை நோக்கி அவர் முறையிடுகிறார். நமக்கு பழைய பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கி இல்லாட்டும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிறிஸ்து இருக்கிறனால அவர் நமக்கு நியாயம் விசாரிக்கிறார். அவர் நம்முடைய அட்வொகேட்டா நமக்காக பருந்து பேசுகிறார். பிதார்த்து இருக்கிறனால கிருபாசனம் எடுத்துக்கலாம். ஸ்லாக்கியத்தை கத்து நமக்கு தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பட்ட தேவஜனம் பாத்தீங்களா? கத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, ரெண்டாவது காரியம் என்ன கவனிச்சோன்னு சொன்னா, உலகத்தின் நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் தான் ஏதாவது சுப்ரீம் லீடர். அவர் தான் வந்து மகாபெர ராஜரீகம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி சிங்காசனம் பாத்தீங்கன்னா நீதியும் நியாய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கோல் பாத்தீங்கன்னா அது நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னா தேவனுடைய ராஜரீகத்துல பாத்தீங்கன்னா அந்த த்ரோன், அந்த ஃபவுண்டேஷன், அதுல வந்து நீதி நியாயமா. இந்த நீதி தவறிவிட்டால் நியாயத்தில் தேவனுடைய சிங்காசனமே கவுந்து தேவைப்படல. அப்ப எவ்வளவு ஒரு ஒரு வாக்கு தத்துவத்தை, எல்லாரும் வாணித்தரமான ஒரு காரியத்தை உங்களுக்கும் எனக்கு தர அஷூரன்ஸை கத்த தருகிறார். நான் நீதியான் செய்வேன், நான் உனக்கு நியாயம் தான் செய்வேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி தேவன் கொடுக்கிற அந்த ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளுக்கு ஆயக்கத்தை நம்ம பயன்படுத்தலாம். So we have the assurance that God, the eternal God, the supreme God, he always will do the righteous things for us. நமக்கு நீதியை தான் செய்வார்னு சொல்லி நாங்கள் தைரியம் கொள்ளலாம். ஆமென். Praise God. இதான் போன வாரம் கணிச்சோம் இல்லையா? So இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அதே சங்கீதம் பாருங்க. தேவ சபையில தேவன் எழுதியிருக்கிறார், தேவர்கள் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். அப்ப தேவர்கள் தான் யார் அர்த்தம் சொன்னா, தேவன் தம்முடைய ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் தான் லீடர். அவர் கீழே இஸ் டெலிகேட்டட் த பவர் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் அத்தாரிட்டி. அப்போ ஒவ்வொரு அதிகார டயர்லயும் கர்த்தர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து அவர்களை நியாயம் விசாரிக்க வைக்கிறார் இல்லையா? அதுதான் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேணும், அவருடைய தொழில் என்ன, அவருடைய கடமைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் எளியோரையும், அதாவது விதைகளையும் திக்கற்ற பிள்ளையும் ஒழுக்காமல் இருப்பீர்களாக. பாதுகாக்கிறது நம்ம கடமையா இருக்கிறது. ஒரு நீதிபதியாக, ஒரு தலைவனாக, ஒரு வீட்டுக்கு தலைவன்னா உன் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கிறது உங்களுக்கு கடமையா இருக்கிறது. மனைவி தன்னை கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, பிள்ளைகள் செய்ய கடமையா இருக்கிறது. ஒரு தொழில போனீங்கன்னா உங்க எஜமான கீழ்ப்படுத்திருக்கணும். எஜமான நீ இருந்தீங்கன்னா நீங்க வேலைக்காரங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கு ஒருவர் அந்த காரியத்தை செய்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். அதுல பிரதானமா திக்கற்றனும் விதவைகளுக்கும் நாங்க வந்து பாதுகாத்து அவளை செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சுத்தமாக இருக்கிறது. ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஓர வாசனை இல்லாமல் தீர்ப்பு செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உபாகமத்துல 1ஆம் அதிகாரம் எழுதிருக்க பாருங்க, 17ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுக்குவது போல சிறியவனுக்கும் செவி கொடுப்பவர்கள் மனிதர் முகத்திற்கு பயப்படாதிருப்பீர்களாக. சோ நம்ம வந்து நியாயத்தை தான் பேசணும். நீ மனுஷனுக்கு பயப்படாதீங்க. இதேதான் நீங்க வந்து இதுல பார்க்கும்போது தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்ன சொல்லி கவனிக்கிறோங்களா? அதே மாதிரி இன்னொருத்துல இவரு பவுல் எழுதும் சொல்ற சமநிலை பிரமாணம். சோ எல்லாருக்கும் ஒரே தான், நியாயம் வந்தா எல்லாருக்கும் ஒரே தான் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு மனுஷனை பார்க்காம தீர்ப்பு சொல்லுகிறது நாம தேவன் நாம வைத்திருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. மூன்றாவது, நியமிக்கிறவர் தேவன் என்பதை நாம வைத்திருக்கோம். அப்ப கர்த்தர் நம்ம ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்காரு சொன்னாங்க. ஒரு அம்மாவாக, ஒரு அப்பாவாக, ஒரு மனைவியாக, கணவனாக, விசுவாசியாக, போதகனாக, இந்த ஒரு எல்லாட்ட வெளி உலகத்துல பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் தலைவராக எதுல கர்த்தர் நம்ம நியமித்திருக்கிறாரோ அதுல வந்து அவருக்கு பிரயோஜனமாக வாழணும், அவர் சொல்றபடி வாழணும் அப்படிங்கிறது சட்டத்திட்டமாக இருக்கிறது. உலகத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாம் நினைச்சுக்கணும் மனுஷங்க வைக்கிறாங்க, இல்ல, தேவனால் நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. இட்ஸ் இனிஷியேட்டட் பை காட். அதை மறந்து போயிடக்கூடாது.
இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்களேன், தேவன் நம்மை படைத்திருக்கிறதுக்கு அவருக்கு பயன்படக்கூடியாய் தான். we are created for God and to be useful for the creator. அதாவது சிருஷ்டிகளாகிய நாங்கள் சிருஷ்டருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியாதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் எப்படி ஞாபகத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்கிறது அவசியமா இருக்கிறது. ஸோ நினைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான காரியமாக இது இருக்கிறது. இதே தான் நீ உபாகத்துல 17ஆம் அதிகாரத்துல கூட ஒரு வருஷம் இருக்கு பாருங்களேன். 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, 17 தானே, இல்ல 10:17 உங்கள் 18 அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவர், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவசனம் கொடுக்கிறவனுமாய் இருக்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி வசனம் ரொம்ப அழகாக, அவர் பற்றுதாபம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல. ஸோ தேவன் அப்படி இருக்கும் பொழுது நியமிக்கப்பட்ட நாங்களும் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நியமித்த அந்த கட்டளைகளுக்கு அந்த நியமத்துக்கு உட்பட்டு வாழ்கிறது அவசியமாக இருக்கிறது. சரி, அடுத்தது பாருங்களேன். அப்போ ஆனா ஆசாப்பு சொல்றாரு, இந்த ஆண்டவரை நீங்க நியமிச்சதுதான் நீங்க நியமித்திருக்கிறீங்க, ஆனா இருக்கிற நியாயாதிபதிகள் அப்படி இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா அறியாமல் இருக்கிறாங்க. அது சரியான அந்த ஒரு கத்தர் கொடுக்கப்பட்ட அந்த ரோல், கத்தர் கொடுக்கப்பட்ட அந்த நியமித்த அந்த பதவியில அதை குறித்து சரியான அறிவு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறாங்க. they don't have knowledge about that. அதை அறியாம இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க உணராம இருக்கிறாங்க, அதை புரிதல் இல்லாம இருக்கு. அதனால பாட்டெல்லாம் பாடுவாங்களே, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. அப்ப புரிந்து கொள்ளுங்கிறதுக்கு ஒரு கிருபை வேணும் தேவ பிள்ளைல. அந்த தேவனுடைய அந்த கிருபை இருந்தாதான் அந்த தெளிந்த சிந்தனை கூட உண்டாகும். நீ இருளில் நடக்கிறது பாத்தீங்களா அப்படின்னா அர்த்தம் சொன்னா கதை சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பரிசேயரை பார்த்து, நீ குருடனை வழிகாட்டி போல இருக்கிற, உனக்கு உபதேசம் தெரிகிறது, எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிற, ஆனா நீ குருட போல இருக்கிற. அப்ப தேவ பிள்ளைல, அப்ப தேவன் சித்தத்தை அறிந்திருக்கிற நாங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படி அதை உணராமல் அதை அறியாமல் இருப்பேன்னு சொன்னா இருள் நடக்கிறவளாக நான் இருக்கிறவளா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதை என்ன பண்றாங்க, bias judgment அப்படின்னா பட்சபாதத்தோடு அது அவங்களுக்கு நியாயத்தை வழங்குகிறவர்கள். இவங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை பிடிக்காது, ஏன் பிடிக்காது இல்லை. தாவீது சொல்லுகிறார், நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் தலைமையிலும் அதிகமா இருக்கிறார்கள். ஏன் தாவீதை பிடிக்காது தெரியாது, பிடிக்காது. ஏன் இந்த பாஸ்டர் பிடிக்குன்னா பிடிக்காது, ஏன் இந்த மக்களை பிடிக்காத பிடிக்காது. அந்த மாதிரி நம்ம சில வேலையில் இருக்கதான் செய்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது எல்லாரையும் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறாரோ, அவர் எல்லாரும் எப்படி அன்பு கூர்ந்தாலோ அப்படி அன்பு கூறலாம் இருக்கிறது அவசியமா இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நலிந்தோரை ஓடிக்கிறது. அவங்களால முடியாதுன்னு தெரியும், அவங்க இப்படிதானே தெரியும், அவங்களுக்கு இந்த பலகீனம் இருக்குன்னு தெரியும், ஆனாலும் அவங்களே நம்ம நியாயம் இருக்கும் பொழுது தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. ஸோ தேவ பிள்ளை இதுதான் நடைமுறைகள் இருக்கிறது. இதை தான் நாங்கள் மாற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதைதான் ஆசாவு கர்த்தர் முறையிட தேவர்கள் மத்தியில் இருக்கிறவரே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரு அங்க முறையிட்டு கொண்டு இருக்கிறார். சரி, அப்போ நாங்க என்ன செய்யணும்? இப்ப இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் கர்த்தர் விரும்புகிறது, இதுதான் மக்கள் இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன செஞ்சு அந்த நிலைமைக்கு வரணும்னு சொன்னா முதல்ல நீங்க கிருபையா இருக்கணும். பி கிரேஷியஸ். தேவன் எப்படி கிருபை உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நாங்களும் கிருபை உள்ளவரா இருக்க வேணும். அதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுறதா? கிருபை என்ன அர்த்தம்னு சொல்லி படிச்சிருக்கோம். தகுதி இல்லாத ஒருத்தர் மேல தேவன் வைத்திருக்கிற தயவு தான் கிருபை. அப்ப நானும் தேவன் எப்படி என் மேல தயவா இருந்து கிருபையா இருந்து அன்டிசர்விங் as I am என் மேல இவ்வளோ தயவு காட்டுகிறாரோ அதே போல நானும் அவங்க தகுதியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க 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 செய்தது பயங்கர தப்புன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல நீங்க கிருபையா இருக்கிறது தேவ சித்தமா இருக்கிறது. கிவ் them a chance. ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்களாம் சின்ன பிள்ளைங்களுக்கு. அப்போ சின்ன பிள்ளை கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பேப்பரில் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் எழுதுறாங்க, பிள்ளைங்களாம் எழுதி கொடுக்குறாங்களா. ஒருத்தர் எனக்கு கார் வேணும், டாய்ஸ் வேணும், சாக்லேட் வேணும், அதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் எழுதினானா எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு எழுதினானா. எப்பா அப்படி கேட்டேன்னு சொன்னால் அவங்க வீட்டில் சான்ஸே கொடுக்க மாட்டாங்களாம். எப்பயுமே இம்பாசிபிள்னு சொல்லுவாங்களாம் அவங்க அம்மா. உன்னால் முடியாதுடா, நீ ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லுவாங்களாம். அப்போ அந்த சின்ன குழந்தை மனசில் எனக்கு இன்னொரு சான்ஸ். அப்போ தேவ பிள்ளைய உங்க பிள்ளைகளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. தேவன் எத்தனை சான்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சான்ஸ் கொடுக்கறது தான் கிருபை. அவங்க மேல இரக்கமாயிருங்க. எத்தனையோ முறை சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பீங்க, ஆனா இன்னொரு சான்ஸ் கொடுக்கறது நீங்க தேவனை போல நீங்க மாறுறீங்க, இயேசுவை போல மாறுறீங்க. அப்படித்தானுங்க.
சிந்தித்து பாருங்க. நான் தேவன், God is gracious. Am I being gracious towards others? சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. அடுத்தது தீர்ப்பு வழங்காதீர்கள். அப்படின்னா we are being judgmental. இவங்க இப்படிதான், இவங்க இப்படிதான், இதெல்லாம் மாறாது, இதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு உடனே நம்ம தீர்ப்பு கூறிடுறோம் பார்த்தீங்களா? அது செய்யக்கூடாது. தீர்ப்பு வழங்க வேண்டியது கர்த்தர். நம்ம நேரத்துல அவங்களும் நித்திய ஜீவனை அடைய முடியாய் அவர்களோடு கூட அவர்களுக்காக நம்ம ஜெபித்து விவேகமா நடந்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. Don't be judgmental on people and the things that are happening around the world. Give it up to God and be gracious like God is gracious. நாங்கள் மற்றவர்கள் மேல் தீர்ப்பு வழங்காதபடி அவர்களுக்காக ஜெபிங்க. அவர்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்க. தீர்ப்பு வழங்கி அவங்கள முத்திரை கொடுத்து அமுச்சு விட்டுறாதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கும். அதாவது எங்க பைபிள் காலேஜ் ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒரு அசைன்மெண்ட். நம்ம அசைன்மெண்ட் மார்க் பண்ணும்போது நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கணும் அந்த மாதிரி நமக்கு வரும். நம்ம 100 கொடுத்தா அவங்க 100. So how you are be responding to that அந்த அசைன்மெண்ட்ல ஒரு கிளாஸ் அது கொடுப்பாங்க நமக்கு. அப்ப நம்ம நினைச்சுப்போம் அவங்க கரெக்டா திருத்தணும். இல்லை நீ கிரேஷியஸா திருத்தினா அவங்களும் கிரேஷியஸா திருத்தி உனக்கு 100% கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த அசைன்மெண்ட் உடைய ஹோல் பர்பஸே. ஸோ அதனால கவனிச்சுக்கணும். கத்து அப்படி சின்ன சின்ன டெஸ்ட் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் பொழுது அதை வைத்து அதை கணக்கில் வைத்து நம்ம கிருபியா இருக்கிறது, மற்றவங்களை தீர்ப்புக்குறாது இருக்கிறது அவசியமா இருக்கு. மூன்றாவது காரியத்தில் நினைச்சுக்கோங்க, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசு ஞாயிற்றுநாதன்ல போய் நிக்கணும் இல்லைங்களா? நன்மைக்கும் தீமைக்கும் ரெண்டுக்குமே நம்ம அங்க கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ இங்க எப்படி நீங்க பண்றீங்களோ அதான் எப்படி அளக்குறீங்களோ அதான் உங்களை அளக்கப்படும். ஸோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசு சீக்கிரமா வரப்போகிறாரு. நீங்க உண்மையா இருங்க. உண்மையை உத்தவள ஊழியக்காரனே மகிமையில் பிரவேசிங்கிற அந்த வார்த்தை கேட்கத்தக்கதாக தேவனுக்கு நம்ம பிரியமா நடந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி முடிச்சிடுறேன். கதையில உண்மையான சம்பவம் தான். இந்த ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்மினி ஜெயசுதாஸ்னு ஒரு அம்மா, ஷி வாஸ் ஜஸ்டிஸ். அவங்க நீதிபதியா இருந்தாங்க. அது என்ன அவங்க ஸ்பெஷல்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், முதல் பெண் நீதிபதி ஹைகோர்ட்ல. அவங்க எனக்கு என்னுடைய ப்ரொஃபஸருடைய அக்கா. அவங்க வீட்டில் 5 பிள்ளைங்களா, 5 பெண் பிள்ளைங்க. அந்த காலத்துல அவங்கள சொல்லுவாங்களாம் 5 பொண்ணு அப்படி சொல்லுவாங்களாம். ஆனா அவங்க அப்பா அம்மா அவங்கள அப்படி ஒரு கௌரவமா வளர்த்து அவங்களுக்கு நல்ல காரியங்களை போதித்து தேவனுடைய பயபக்தியை போதித்து அவங்க வளர்த்துருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா ஃபர்ஸ்ட் நீதிபதியா வரும்போது ஷி டெலிவர்ட் அ ஸ்பீச். ஒரு பேசணும் இல்லைங்களா? அதை வாங்கும்பொழுது அவங்க பேசுறாங்களாம். பேசி முடிக்கும் போது ஒரு காரியம் சொன்னாங்களாம். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுடைய தங்கச்சி என்னுடைய ப்ரொஃபஸர், நான் படிக்கும் போது அவங்க தான் அதை சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி அவங்க முடிச்சாங்கன்னா அந்த உரையை, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நித்திய நியாயாதிபதியாகிய ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். See, God has appointed me as a judge. தேவன் நீதிபதியாய் என்னை அனுமதித்திருக்கிறார், என்னை நியமித்திருக்கிறார். நான் என் நித்திய நியாயாதிபதிக்கு உண்மையாக இருப்பேன். அதை தான் நீங்கள் நானும் செய்யணும். கர்த்தர் அதுக்கு வேண்டிய கிருபைகளை உங்களுக்கு எனக்கு தருவாராக. கண்களை முடிச்சு வைக்கலாமா? அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த அருமையான சத்தியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை கிரியேட் பண்ணதே, நீங்களை சிருஷ்டித்ததே உமக்கு உண்மையாக ஜீவிக்கிறதா கர்த்தாவே. நீங்க எங்க வாழ்க்கையில எத்தனை சான்ஸ் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் அநோருக்கு சான்ஸ் கொடுக்க கிருபை கொடுங்க. எங்க வாயில வர வார்த்தை கிருபை பொருந்தனா இருக்க கிருபை செய்யுங்க. உப்பால் சாரமற்றதா இருக்க முடியாத கிருபை செய்யுங்க. என் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையில தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவனோட வாழ்க்கையில நல்லது செய்யுங்க ஆண்டவரே. உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீ நீதி உள்ள நியாயாதிபதிப்பா. உங்களோட சிங்காசனம் நீதி நியாயத்தின் ஆதாரமா இருக்கிறது கர்த்தாவே. உங்களோட செங்கோல் நீதி உள்ள சிங்கோலா இருக்கிறது கர்த்தாவே. இன்னைக்கு யாரும் ஆண்டவரே கவலையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, கண்ணீரோடு இருப்பேன்னு சொன்னா, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்க உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி அவங்களை ஆறுதல் படி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரை. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தன்னுடைய வாயின் வார்த்தையில கிருபை இருக்கட்டும்பா. தன்னுடைய சிந்தனைகளிலே அப்பா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாய் அவர்களை மாற்றிக்கொள்ள கிருபை செய்வீராக. இதோ சீக்கிரமாக வரப்போகிறீர். அவர்களை காணப்படத்தக்கதை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த சத்தியங்களுக்கு ஆசீர்வதித்து எங்கள் உதயத்தில் கர்த்தாவே நல்ல நேரத்தில் இதே போல் 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. Help us to practice what we have learned, Father. நாங்கள் படித்ததை நாங்கள் ஆண்டவரே அபியாசிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவீராக. அல்ல அந்த காலத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி போடுகிறேன். மிகுதியான ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. பேசுகிற தாசனை மறைத்து வெளிப்படுவீராக. இயேசு மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.